ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி. நம்ம கோவை ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, வடவள்ளி மகாராணி அவென்யூல ஒரு 3 BHK வில்லா சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வியூ பார்க்கலாம். இது 3.15 சென்ட்ல 2450 சதுர அடியில 3 BHK வில்லா, நார்த் ஃபேசிங், வடக்கு பார்த்த சைட்டு, வடக்கு பார்த்த வாசல்ல, லேசர் கட்டிங் கேட்டு, விட்கெட் கேட் ப்ரொவைட் பண்ணி, நல்ல ஃபோர்ஸான கிராண்டான வைட் ஆங்கிளில் நல்ல ஒரு எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணி, பர்கோலா டிசைனில் நல்ல டீசெண்டான கலர்ஸ் மெச்சூர்டாக கொடுத்து 30 அடி தார் ரோட் பேஸில் 3 ஃபேஸ் இபி லைனோட இந்த வீடு ப்ரொவைட் ஆகிருக்கு. வாங்க உள்ள பார்க்கலாம். நல்ல விட்டிஃபைல் டைல்ஸோட முன்னாடி போர்ட்டிகோ ஃபுல்லாகவே டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி, கீழே ஃபுல்லாகவே நல்லா கிரிப்பாக ஸ்லிப்பரிலாம் நீட்டாக டிசைன் பண்ணி, சுற்றி வர செட்பேக் ப்ரொவைட் பண்ணி, போர்வெல் கனெக்ஷன் ப்ளஸ் தம்பு ஒரு 8000 லிட்டரு, நல்லா கிராண்டாக ஒரு கார் ஒரு பைக் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு போர்ட்டிகோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சுற்றி வர செட்பேக் இருக்கு, ப்ளஸ் இன்னர் ஸ்டேர் கேஸ்னால இந்த எலிவேஷனில் இதை ஒரு டிசைனாக காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வெளிச்சம் உள்ள இன்டீரியரில் வேணுங்கிறக்காக கிளாஸ் ப்ரொவிஷன் நல்ல புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. டஃபன் கிளாஸ் அது. வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம். நம்ம வீட்டில் ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்கோட நல்ல கலர்ஃபுல்லாக தேக்கு, நல்ல தேக்கில் டிசைன் பண்ண டெக்ஸ்சர் பாருங்க, டீசெண்டாக ப்ரொவைட் நல்ல 4 இன்ச் ஃப்ரேம் கொடுத்து நல்ல கனமான ஒரு தேக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்க டோர் தான் இது. வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம். வீடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணி கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சாண்ட்லியர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலுக்கு நடுவில். ப்ளஸ் பெயிண்டிங்ஸ் போக உங்களுக்கு வாலில் நல்ல டெக்ஸ்சர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. வால் பேப்பரில் டிவி யூனிட் ஒன்று பெருசாக ப்ரொவைட் ஆகுது. ஒரு 65 இன்ச் டிவி வரைக்கும் இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்து அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கீழே டிவிடி பிளேயர், ஹோம் தியேட்டர்லாம் செட் பண்ணுறீங்கன்னா இதுலேயே எல்லாமே வச்சு இதுலேயே மாதிரி உங்களுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் உங்களோட இதை டிவி யூனிட் ஹாலில் மாட்டியிருக்காங்க. அது போக ஹாலில் நல்ல ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நல்ல இன்டீரியர் ஒர்க்லாம் டீசெண்டான ஒரு இல்லை நீங்கள் உட்காரதுக்கான ஒரு ஸ்பேசியஸான ஒரு இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பாட் லைட் ப்ரொவைட் பண்ணி டீசெண்டான ஒரு கலரில் வீடையே நல்ல டெக்ஸ்சராக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம உள்ள ஒரு பெட்ரூம் இருக்கு, அதை பெட்ரூமுக்கு போகிற வழியில் சின்ன ஓப்பனிங் டைரக்டாக கிச்சனை என்ட்ரி பண்ணிட்டு ப்ளஸ் பெட்ரூமுக்கு டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வந்து வைட் ஓப்பனிங்க, பெட்ரூமுக்கு மட்டும் டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் லக்ஸரியாக நல்ல ஒரு பெரிய வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணிட்டு டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அட்டாச் டாய்லெட்டும் இதுலேயே இன்க்ளூட் ஆயிடுது. டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிகர் கம்பெனியில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்ல வாரண்டி லைஃப் நல்லாவே கொடுக்கும். எல்லாமே நல்ல பிராண்டான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. வீட்டில் உண்டான சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஃபைபர் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டாய்லெட்டுக்கு. வாங்க மேலே லாஃப்ட் பார்ப்போம். வைடு ஓப்பனிங் கொடுத்து கிச்சனில் நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல மிச்சமாகிற இடத்த மேலே ஒரு சின்ன ஷோகேஸ் ரேக்கும் ப்ரொவைட் பண்ணி ப்ளஸ் லாஃப்ட்டுக்காகவும் இடம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இடத்த மிச்சம் பண்ணி நிறையா பொருள் வச்சுக்கலாம் அதில். இப்போ நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகும்போதே உடன் ஷோகேஸ் கொடுத்து லைட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி உள்ள இன்டீரியர் ஒர்க்கும் மாடுலர் கிச்சனோட கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன்னா சாதாரணமாக டீசெண்டான இது இல்லாமல் உடன் ஷோகேஸே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரேக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிலிண்டர் வைக்கிறதுக்கு உண்டான இடமும் இதுலேயே இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு கட்லரி யூனிட்டு, பிளாட்ரு எல்லாமே உங்களுக்கு இதில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டேண்டம் யூனிட்டு ப்ளஸ் பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கிறோம்னா இதில் வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வாஷ் பேஸனும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சோப்பெல்லாம் தண்ணியில் விழுந்துருது அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நீங்கள் பத்திரமா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் உங்களுக்கு இடத்த மிச்சம் பண்ணுறதுக்காக ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனோட ஷோகேஸ் ரேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
லாஃப்ட் மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற எல்லா பொருளையும் உள்ளே வச்சுக்கலாம். வெளியே இருந்து வரவங்களுக்கு இது மறைப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு உள்ளே இருக்கிறது என்னன்றது யாருக்கு என்ன உங்களுக்கு தான் தெரியும். கண்ணாடி ஷோகேஸ் ரேக்கும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அழகான பொருட்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க, டிசைனாக அந்த கப் அண்ட் சாசஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மேலே லாஃப்ட்டுக்கும் இவங்க டோர் ப்ரொவைட் பண்ணி லாஃப்ட்டையும் க்ளோஸாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான கிச்சன் இது. ப்ளஸ் அட்டாச் டைனிங்கும் ப்ரொவைட் ஆகிருக்கு. டைனிங்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாஷ் பேசன் ப்ரொவைட் ஆகுது. யூபிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஸ்பேஸையும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்குண்டான இடமும் அங்கே ப்ரொவைட் ஆயிருக்கு. அதையும் பார்த்து இப்போ நம்ம இந்த வீட்டோட இன்னர் ஸ்டேர் கேஸில் தான் இருக்கோம். இன்னர் ஸ்டேர் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் த்ரெட்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்து மேலே ஏறதுக்கு கால் வழியெல்லாம் வராத அளவுக்கு நல்லா ப்ரொவிஷனாக ஹைட்டாக நீட்டாக நடக்கிற அளவுக்கு இடம் பண்ணி ஹேண்ட் ரெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணி மேலே சாண்டியரும் போட்டிருக்காங்க. இதுலேயும் நல்ல கிறிஸ்டல் கிளியரான ஒரு சாண்டியர் போட்டு ப்ளஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல வைடான நல்ல வெளிச்சம் வரக்கூடிய அயன் விண்டோவும் போட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கட்டில் நீங்கள் நைட் டைம் வரும்போது ஸ்லிப்பரி ஆகிடக்கூடாதுக்காக நல்ல கிரிப்பான கிரானைட் தான். ப்ளஸ் ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நடக்கும்போது கால் வழுக்காமல் இருக்கணுங்கிறக்காக. வாங்க கிராண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். கிராண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக நல்ல லக்ஸரியாக வால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ப்ளஸ் வால் ஸ்டிக்கரிங் அடிச்சிருக்காங்க 3D பிரிண்ட்ல. ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சுற்றி வர மேலே எல்லாமே லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து ஃபால் சீலிங் பண்ணி லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணி ஒரு சின்ன டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இங்கே ப்ரொவைட் ஆகுது. இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான கலர்ல நல்ல லக்ஸரியா அட்டாச் டாய்லெட்டோட ப்ரொவைட் ஆயிருக்கு. கீழே பார்த்த அட்டாச் டாய்லெட்டோட இது கொஞ்சம் நல்லாவே ஸ்பேசியஸாகவும் பெருசாகவுமே இருக்கும். வெஸ்டர்ன் டைப்ல உங்களுக்கு டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே பேரிவேர் பிராண்டட் கம்பெனி ஐட்டம் தான். ப்ளஸ் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ப்ரொவிஷன் பண்ணி கீழே வழுக்காமல் இருக்கிறதுக்காக ஆன்டிகிரிப் டைலும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டாய்லெட் ஒட்டியே மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே ஒரு சின்ன அழகான வியூவோட பால்கனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சிறுவாணி ரோடு ப்ரொவைட் ஆகுது. ப்ளஸ் இன்னொரு லே அவுட் ஒன்று ப்ரொவிஷன் ஆகிட்டு இருக்கு புதுசாக. ப்ளஸ் பின்னாடி ஒரு பெரிய மண்டபம் ஒன்று வரப்போகுது. இவ்வளோ லக்ஸரியான ஒரு இடத்துல இவ்வளோ அமைப்பான அமைதியான சுற்றுச்சூழல் நிறைந்த இந்த வீடு இப்போ நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது 3வது பெட்ரூமு. இதுவுமே நல்ல லக்ஸரியான ஸ்பேசியஸோட வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணுறதுக்குண்டான ஸ்பேஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணி சின்னதாக ஷோகேஸ் ரேக் அல்லது டிவி யூனிட் நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணலாம். இதுலேயும் 3D டெக்ஸ்சர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க வால்பேப்பரில். ப்ளஸ் இதுவும் அட்டாச் டாய்லெட் தான். ப்ளஸ் வெளியே பால்கனிக்கு போகிறதுக்கு அவுட்டர் டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். சின்னதாக பால்கனி ப்ரொவைட் பண்ணி ஸ்பாட்லைட்டோட கலர்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்து ப்ளஸ் நீங்கள் பார்ட்டி பண்ணுவீங்களா, ஃபேமிலியோட நல்லா என்டர்டெயின் பண்ணுவீங்களா, அதுக்குண்டான ஸ்பேஸாக இங்கே ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பார்ட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சு மினி ஹோம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன வேணாலும் இந்த இதில் ப்ரொவிஷன் பண்ணி பிளான் பண்ணலாம். அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக லைட்டும் கொடுத்து ப்ளஸ் மேலே இதுக்கும் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆயிருக்கு. வாங்க நம்ம மேலே போவோம். நம்ம வடவள்ளியில மகாராணி அவென்யூல 3.15 சென்டில் 2450 சதுர அடியில் 3 BHK வில்லா, அதுவும் நார்த் ஃபேசிங்ல இவ்வளோ காமான அட்மாஸ்பியர்ல இவ்வளோ காமான லொக்கேஷன்ல மருதமலை வியூ பாயிண்ட்ல நல்ல கிரீனரியான ஃபீல்டில் ப்ளஸ் மேலே 2 வாட்டர் டேங்க் 1000 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம கோவை ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.